ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் கிட்டயும், நிலா கிட்டயும் பார்த்தா ரொம்ப வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு இந்த தாசு. எப்படியாவது சோழனை அசிங்கப்படுத்தியே ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த தாசு. பத்தாததுக்கு அந்த ஹோட்டல் ஓனரும் பார்த்தா தாசுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு. இத அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு இங்க தாசு சோழனை போட்டு ரொம்ப சீட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா பாண்டியன், என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா போய்கிட்டு இருக்க. அப்ப என்னன்னா பாட்டில வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப என்னன்னா பாட்டில உருட்டி கீழே தள்ளி விட பாக்குற. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தாசுடைய தட்டையை பிடிச்சு கேட்கவும், அப்பதான் பார்த்தா தேனு எர்ரா கைய அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க தேனு நிலாவோட அம்மா சொன்னதும் இங்க பாண்டியன் பார்த்தா கையவே எடுக்க மாட்டேங்கிறாரு. தாசுடைய சட்டையவே பிடிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்பதான் தேனு, என்ன குடும்பம் இது, என்ன குடும்பம் இது, இத்தனை பயலுக மத்தியில் நீ தங்கியிருக்க. உன்னை நான் நல்லா தாண்டி வளர்த்தேன். உன்னை இப்படியாடி நான் வளர்த்தேன். பொத்தி பொத்தி பாதுகாத்து அப்படி வளர்த்தேன். இப்ப என்னன்னா கேவலம் 4 பசங்களோட தங்கி இருக்கியடி. அசிங்கமா இருக்கு. தூ, பாக்குறதுக்கே அவ்வளவு அசிங்கமா இருக்குடி. இதெல்லாம் ஒரு குடும்பமா? சண்டைக்கு இப்படி ரெட்டியா வரிஞ்சு கட்டிட்டு வரானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேனு சொன்னதும் பாண்டியன் பார்த்தா கையை எடுத்துறாரு. அப்பதான் சோழன் பாண்டியன் கையை எடு, அவங்க நிலாவுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் உடனே தேனு சொல்லுது, என்னது நாங்க இவளுடைய அம்மா அப்பாவா? எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா, அவ எப்பயோ செத்து போயிட்டா, அவளை நாங்க தலைமுழுகி பல மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்றாங்க. யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம இங்க வந்தோமோ அவ முகத்தையே பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேனு கூட்டிட்டு போயிடறாங்க குடும்பத்தை. அப்பதான் பார்த்தா தாசு, இருடி நீ இங்க இருந்து எப்படி திரும்பி போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாசு சவால் விட்டு போக, இங்க பார்த்தா சேரனுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. என்னப்பா இவங்கதான் உன்ன அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டதும் அப்பதான் சோழனும், ஆமாண்ணே அவங்க அம்மா அப்பா, அவர் அண்ணன், அவங்க அண்ணன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா. இவங்க இங்க வந்து உட்கார்ந்துருந்தப்ப நீ சொல்லியிருந்தேன்னா பாண்டி இந்த மாதிரி அவருடைய சட்டையை பிடிச்சிருக்க மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும், சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசா இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா சொல்றாங்க. சரி வாங்க எல்லாரும் ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்டதும் எல்லாரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. நிலா பார்த்தா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விடுப்பா, எதுக்குப்பா அழுதுகிட்டு இருக்க? நம்ம இங்க வந்ததே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிதானே, இங்க வந்து எதுக்குப்பா அப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. இல்ல, நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள எல்லாம் பார்க்கவும் அவங்க கிட்ட பேசணும் என் மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பார்த்து நான் எப்பயோ செத்துட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா தாசு மனோகரும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, ஊருக்கு போகையில் அவன் உசுரோட திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லல. அப்பதான் மனோகர் சொல்றாரு, எதுக்கு தாசு அதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும், என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற ஆளெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆளு. ஏலகிரியில வந்துட்டு ரவுடி பசங்களை ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இங்க வச்சு அவனை தட்டி தூக்கிடலாம். அவனை தூக்குனா மட்டும் போதும்பா. அவன் உசுரோட இந்த ஊர்ல திரும்பி போக கூடாது. நம்ம இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு காரணமே அந்த டிரைவர் பையதான்பா. அவனை கூட்டிட்டு தானே இவ ஓடுனா. அவன் உசுரோட இல்லைனா இவ அனாதையா தானே இருப்பா. எப்படி இருந்தாலும் நம்மள தேடிதான் வருவா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாசு சொன்னதும் மனோகருக்கு பார்த்தா இது நல்ல யோசனையா தோணுது. என்ன தாசி, எதுவும் பெருசா சிக்கல் வந்துடாது அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும், அதெல்லாம் வராதுப்பா. ஹோட்டல் ஓனரே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அவன் நான் என்ன சொன்னாலும் செய்வான். இங்க இருக்கிற அடியாலும் அவனுடைய கைவசம் எக்கச்சக்கமா இருக்காங்க. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, அவனை தட்டி தூக்கிடலாம். நடபுடமா ஆக்குறது கூட நான் ரெடி. ஏன்னா அவன் மூலமா நம்ம அவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம். மண்டபத்துல அவ்வளவு பேர் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சோம். ரொம்ப நல்லவன் மாதிரி நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்தவன் கடைசியில இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டான். எனக்கு மனசே கேட்கலப்பா, நீங்க சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொன்னதும் மனோகர் பார்த்தா, சரி பார்த்து செய், பெருசா சிக்கல் வந்துடக்கூடாது, நம்ம பேரு இதுல அடிபட்டுற கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்லிட்டு போயிறாரு. தாசு பார்த்தா சோழனை தட்டி தூக்குறதுக்காண்டி ஆளை ரெடி பண்றாரு.